Emmanuel Gospel Ministry, Bangalore. தலைமை போதகர் ரெவரண்ட் திருமைநாதன் அவர்கள் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஜெபுலோனை குறித்து, ஜெபுலோனே நீ வெளியே புறப்படுகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களிலும் தங்குகையில் சந்தோஷமாயிரு. ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் இந்நாளிலும் ஜெபுலோனை ஆசீர்வதித்தவர். நீ வெளியே போகும்போதும் வரும்பொழுதும் உன் போக்கையும் வரத்தையும் காப்பதும் அல்லாமல் உன் பிரயாணங்களில் உன்னை சந்தோஷமாக வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். காரணம், ஜெபுலோன் என்று சொன்னால் அவர் என்னோடு வாசம் பண்ணுவாராக என்று அர்த்தம். ஆம், நீ தேவனோடு வாசம் பண்ணுகிறவனாய் இருக்கும் பொழுது உன்னுடைய கூடாரத்திலே நல் மகிழ்ச்சி தங்குகிறதா இருக்கும். மாத்திரமல்ல, அவன் ஜனங்களை கர்த்தருடைய பர்வதத்திற்கு வந்து நீதியின் பலிகளை இடுங்கள் என்று கூறுகிறவனாய் இருப்பான். ஆனபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கடலின் சம்பூர்ணத்தையும் மணலில் மறைந்திருக்கிற மறைப்பொருட்களையும் அனுபவிக்கும்படியாய், ஒருவன் ஜனங்கள் கர்த்தருக்கு ஏற்றதான நீதியின் பலிகளை செலுத்தும்படி ஜனங்களை கர்த்தருடைய பாதையிலே நடத்துகிறவனாய் இருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் தாமே கடற்கரையில் உள்ளதான சம்பூர்ணத்தையும் மணலுக்குள் புதைந்திருக்கின்றதான மறைப்பொருட்களையும் அனுபவிக்கும்படியாய் தருகிறவராய் இருப்பார். ஆம், இந்த ஜெபுலோன் யுத்த பூமியிலே தங்கள் ஜீவனையும் பாராதபடி எபராலோடு இணைந்து போர் முனையில் முன்னின்று கனானியர்களை ஜெயித்தவர்களாய் இருந்தார்கள். ஆம், கர்த்தரோடு அவருடைய சபையில் நிலைத்து நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கின்றதான உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெபுலோனை போல ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த ஜெபுலோன் சகல விதமான யுத்த ஆயுதங்களை அணிந்து கொண்டவனாக அணியிலே காத்திருந்து விதமான இதயத்தில் வஞ்சனை இல்லாமல் தாவீதின் சேனையோடு இணைந்தவனாய் காணப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்னும் கேடயத்தையும் விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தையும் அவருடைய வார்த்தை என்கிறதான பட்டயத்தையும் பிடித்து கொண்டவனாய், கையிலே சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டவனாக, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவனாய் நீ காணப்படும் போது, ஜெபுலோனுக்கு கொடுத்ததான கடற்கரையின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தையும், நீ போகிற ஒவ்வொரு இடத்திலும் மகிழ்ச்சியையும், உன் கூடாரத்தில் சகல சந்தோஷத்தையும் என் தேவன் தந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்று தினத்திலும் ஜெபுலோனை குறித்து ஆராய்ந்து பார்த்து அதன் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாயிரு. வாக்குத்தத்தம் அனைத்தும் கிறிஸ்து ஆம் என்றும் ஆமீன் என்றும் உனக்குத்தான் இருக்கின்றது. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஜெபுலோனை குறித்து தியானிக்கிற நாங்கள் உம்மோடு வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற நன்மைகளை தியானித்து பற்றி கொள்ள அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you and shower his blessing upon you with his all riches.